முதல்ல தமிழால் முதல்ல பாடிய நூல் திருமந்திரம். நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கு அதெல்லாம் அப்புறம், இந்த கிபில அப்புறம், இதெல்லாம் முன்னாடி காலம், பல ஒரு ஆண்டுகள் முன்னாடி வாழ்ந்த முதல்ல தமிழ்ல பாடினவர் நம்முடைய திருமந்திரம் அல்லவா? இதை யாராவது வெளியே சொல்ல முடியுதா? மன நிம்மதி அடையணும், குடும்பத்துல நிம்மதி வரணும், கணவன் மனைவி ஒற்றுமை வைக்கணும், பிள்ளைங்க சொல்படி கேட்கணும், நல்ல கல்வி கிடைக்கணும், செல்வம் கிடைக்கணும், தொழில் வளம், வியாபாரம், வர்த்தகம் பெருகணும், மாயாஜாலம், பரிகாரம், மந்திர தந்திரம்லாம் தூக்கி எறிங்க, எந்திரம்லாம் தூக்கி எறிங்க, திருநீரை பூசுங்கள், திருவாசகத்தை செலவே இல்லாம, புரோக்கரே இல்லாம, யாரையும் நம்பி ஏமாறாம, அவரை நம்பினேன், இவரை நம்பினேன், சாமியாரை நம்பினேன், அவர் குறி சொன்னாரு, இந்த சாமி வாக்கு சொன்னாரு, எலுமிச்சம்பழம் கொடுத்தாரு, தகுடு கொடுத்தாரு, தாயத்து கொடுத்தாரு, அதெல்லாம் பொய். அதனால ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் மாயை வித்தை, ஜால வித்தை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், மனிதனை நம்பாதீர்கள், மனிதனை நம்பாதீர்கள், யாரையும் நம்பாதீர்கள், என்னையும் நம்பாதீர்கள் சொல்லுகிறேன். திருமுறையை மட்டும் நம்புங்க, திருவாசகத்தை மட்டும் நம்புங்க, சிவனை மட்டும் நம்புங்க, தான தர்மம் செய்யுங்க. என்ன பிரச்சனை, என்ன பரிகாரமா? 4 பேருக்கு சாப்பாடு போடுங்க, ரேஷன் அரிசியை போட்டு அருமையான ஏதோ ஒரு சாதம் செஞ்சு அதை கொண்டு போய் கணவனோ மனைவியோ பிள்ளைங்களை கொண்டு போய் ஒரு பேப்பர் தட்டில் வீதியில் இருக்கிறாங்களே அவங்களை கொண்டு போய் ஒரு பிடி சாதம் கொடுத்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன பரிகாரம், ₹1,00,000 செய்கிற பரிகாரத்தை ஒரு பிடி சாதம் செஞ்சு விடும். இதை நானும் சொல்லலை, நம்முடைய வேதங்களும் புராணங்களும் சொல்லுங்க. சத்தியம் வத தர்மம் சர தில மத்தனையேனும் சிவஞானிக்கு ஈந்தால் பல சித்தி முத்தி பரபோகமும் தரும். அப்போ இந்த திருமுறையில் இருக்கிற இந்த திருமுறைக்காக தான் என்னுடைய பிறவி, என்னுடைய வாழ்க்கை. இது ஏதோ சம்பாத்தியம் பண்றதுக்காக பேர் புகழ் அதெல்லாம் தேவை கிடையாது. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன், வானேயும் பெரில் வேண்டேன், மண்ணால்வான் மதித்துமிறேன். இவர்கள் சொல்லுகிற புகழ்ச்சிக்கும் இவங்க சொல்ற இகழுக்கும்லாம் வருத்தப்பட்டோம்னா நான் சொல்றதுக்கே புண்ணியம் இல்லை. சொல்ற முதல்ல சரியா இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சிவபெருமானை வணங்கினால் அட்டைப்பூச்சி மாதிரி தொட்டா சுருங்கக்கூடிய நிலைமை வராது. தொட்டா சீரணும், நாகப்பாம்பு மாதிரி, ராஜநாக மாதிரி வரணும். அந்த மாதிரி வாழ்றவன் தான் உண்மையான சீரடியார், அண்டர்பிரான் மெய்யடியார். நாய்கள் குறைக்கும், குரங்குகள் அது தொல்லை பண்ணும். சைவ வாழ்க்கையில, உயர்ந்த வாழ்க்கையில பொறாமை பேய்கள் நம்மை ஆட்டி படைக்க வரும், எதிரிகளா வரும். அதையெல்லாம் சூழப்படை கொண்டு ஞானவாள் கொண்டு அதை விட்டு விட்டு ஆலவாயான் திருநீரை பூசி அக்குமாலை பூண்டு அரண் அஞ்செழுத்தை ஓதி நாயன்மார்கள் துணையோடு ஞான சம்பந்தருடைய பாதார விந்தங்களை தலையிலே சூடி வீறுநடை போடுவோம். சைவத்திலே நாம் உடம்பு செத்து போனாலும், நம்முடைய உடம்பு அழிந்து போனாலும், நம்முடைய ஆன்மா என்றுமே பிரபஞ்சத்தில் இறைவன் வாழக்கூடிய அந்த புண்ணிய கைலாயத்தில் சென்று சேரும். பின்னால் வரக்கூடியவங்க யாராவது ஒருத்தராவது நம்மை போற்றி புகழ்வார்கள், இகழ்வார்கள், அது அவர்கள் பிரச்சனை. ஆனால் நம்முடைய உடம்பு செத்து போயிடுச்சுன்னா ஒரு சிவலிங்கத்தை வச்சு 2 பூவை வில்வத்தை அருகம்பிள்ளையாவது போட்டு யாராவது ஒருத்தர் வந்து திருவாசகம் பாடுவார். அந்த நிலைக்கு போகணுங்கிறதுக்காக தான் இத்தனை வேலையும் இங்கே செய்கிறமே தவிர வேற பட்டம், புகழ், பதவி, பெருமை, காசு, பணம் அதற்காக இந்த வேலை கிடையாது. அது செய்யணும் நிறைய வேலைகள் இருக்கு.